ரீசார்ஜ் பிளான்ஸோட காஸ்ட் ஏறப்போகுது மக்களே. ஸோ இதுக்கு என்ன காரணம்? ஏன் இதை ஏத்துறாங்க? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே காஸ்ட் வந்து ஏறப்போகுதுன்னு சொல்லலாம். இது ஏன் எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலா பார்க்கும்போது இப்ப சிறுவர்கள் கையில பார்த்தீங்கன்னா அதிகமான மொபைல் இருக்கனால, ஸோ அந்த மொபைலோட யூசேஜ் குறைக்கிறதுக்காக நாங்க டாக்ஸ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறோம். அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1. அந்த ரூ. 1 ஒவ்வொரு ஜிபிக்கும் அப்ளை ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன ப்ரோ வெறும் ரூ. 1 தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த ரூ. 1 தான் பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ரூ. 1 பார்த்தீங்கன்னா நார்மலான டாக்ஸ் இல்ல. டாக்ஸுக்கும் மேல ரூ. 1 வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுவும் ஒவ்வொரு ஜிபிக்கும் அப்படிங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குன்னு சொல்லலாம். ரீசார்ஜ் பிளான்ஸ் அதுக்கும் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வகையான ரூல் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆனிச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 300 மாசம் அதிகமா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி ரூ. 300? நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரியா 2024ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜிபி ரீசார்ஜ் பிளானோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 299. லிட்டரலி பார்க்கும்போது 2.5 ஜிபி அப்ப கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனா இப்போ 2026ல ரூ. 349. கிட்டத்தட்ட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 20ல இருந்து 25% பார்த்தீங்கன்னா காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையா பொய்யா? இது உண்மை. இதுவே ஹைன்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ கவர்மெண்ட் அதுக்கு மேல ஒரு ஸ்டாக் பண்ண போறாங்கன்னு சொல்லலாம். அதாவது இனிமே நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ஜிபிக்கும் ரூ. 1 எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பெர் டேக்கு 2 ஜிபினா கூட பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நீங்க வந்து 60 ஜிபி யூஸ் பண்றீங்க. 60 ஜிபிக்கும் நீங்க ரூ. 1 போடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்ல 5 பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது மாசத்துக்கு ரூ. 300 நீங்க ஜாஸ்தியா கொடுக்குறீங்க. இது எங்க போய் முடியும்? இந்த 1 ஜிபிக்கு ரூ. 1 அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிடைக்க போற ஆனுவல் ரெவென்யூ எவ்வளோன்னு தெரியுமா? 22,900 கோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ரெவென்யூவே கிடைக்க போகுது. வெறும் இந்த ரூ. 1 இன்க்ரீஸ் பண்றதுனால. இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஆனாலும் இதை வந்து கன்சிடரேஷன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அப்படி கன்சிடரேஷன்ல வச்சு இதை அமல்படுத்தினா செப்டம்பர் மாசம் இது வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இது வரக்கூடாது அப்படிங்கறத எல்லாத்தோட எண்ணமும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க வந்து ஹையா தான் பே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரூ. 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பர்டனா தான் இருக்க போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.